துளசி, இன்னைக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா? நல்லா எழுதுனியா? இன்னைக்கு தீபா காலேஜுக்கு வரலையாம்மா? தெரியலையா? என்ன துளசி எப்படி சொல்ற? அவங்க அப்பா சொன்னாரு இன்னைக்கு எக்ஸாம் எது போலன்னு. என்னாச்சு, ஏதாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டியா? யாரோ எனக்கு எக்ஸாம் எழுத வரல, அதெல்லாம் ஏன் என்னால கேட்க முடியுமா? என்ன துளசி இப்படி பேசுற? தீபா என்ன யாரோவா? அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டா? யாருங்க சொன்னது? நீங்க தான் எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் எங்க இருந்து வந்தா ஃப்ரெண்டு? இப்ப ஏன் துளசி தேவையில்லாம கோவப்படுற? ஐயோ, நான் கோவப்படலைங்க. எனக்கு எப்படி கோவம் வரும்? வீட்டுக்கு வந்தவளை திட்டி அழ வச்சு அனுப்பி வச்சவர் நீங்க. அது தெரிஞ்சு நான் சும்மா தானே இருந்தேன். எனக்கு எப்படி கோவம் வரும்? துளசி, பாரு துளசி, நான் தீபாவை திட்டினது என்னமோ உண்மைதான். ஆனா நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியாதா? யார் என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் தீபா பண்ண தப்பு தான். அதான் வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு தானே இருக்கு. அதனாலதான் தீபாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடனே கட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. நானும் அதுக்கு மாடு மாதிரி தலையாட்டிட்டேனே. இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ துளசி, ஏன் நீ இப்படி டார்ச்சர் பண்ற? நான் டார்ச்சர் பண்ணலங்க. நீங்க தான் என் வேதனை புரியாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. தீபா யார் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு. ஒரே ஒரு நாள் நான் பேசாம இருந்தாலும் துடிச்சு போயிடுவா. அப்படிப்பட்டவளோட காலத்துக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. ரொம்ப வேதனையா இருக்குங்க. புரிஞ்சுக்காம பேசாத துளசி. நான் அவகிட்ட பேச வேணாம்னு சொல்லல. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வருது. அதான் அவ இந்த வீட்டுக்குள்ள வராம இருந்தா நல்லதுன்னு அவகிட்ட. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? எத்தனையோ பேர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட் மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னா என்னங்க நியாயம்? இங்க நான் தான் ஆம்பளை, நீ எனக்கு அடங்கிதான் போகணும்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல. ஐயோ லூஸ் மாதிரி பேசாத துளசி. நான் உன்னை அப்படியே நடத்துறேன். என்னைக்காவது நீ எனக்கு அடங்கி போன்னு நான் சொல்லியிருக்கேனா? இந்த வீட்டுல எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் உனக்கும் இருக்கு. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா தீபா கிட்ட அப்படி நடந்திருக்க மாட்டீங்க. உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க, எல்லாம் ஏன் சுயநலம். வீட்டுக்கு வராதுன்னு சொன்னா அவ தாங்க மாட்டா, துடிச்சு போயிடுவான்னு தெரிஞ்சும் உங்களோட சந்தோஷத்துக்காக, உங்களோட வார்த்தைக்காக அமைதியா இருந்தேனே. எல்லாம் இந்த பாவிய சொல்லணும். ஐயோ துளசி, நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏன் வாயால இவ்வளவு வெளியே போன சொல்ல வச்சிருப்பீங்க. அதானே உங்க ஆசை. தீபாவுக்கு நான் பண்ணது பெரிய துரோகங்க. என்ன ஆனாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஷிப் நான் மறக்க முடியாதுன்னு நான் ஆர்கியூ பண்ணிருக்கணும். யாருக்காகவும் அவளை விட்டு கொடுக்க முடியாதுன்னு நான் அடிச்சு பேசிருக்கணும். என்னால முடியலையே. உங்களை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு உங்க மேல பாசமா பைத்தியமாலாம் இருக்க. அதனாலதான் இந்த பாவி அவளோட வேதனை கூட புரிஞ்சுக்காம மனசு நோகடிச்சிட்ட. சாரி துளசி. எனக்கு தீபா மேல உண்மையிலே கோவம் நினைச்சியா? இல்ல துளசி, அவ தேவையில்லாம அம்மாவை பத்தியும் சாருவை பத்தியும் தப்பா பேசுறது எனக்கு பிடிக்கல. அப்போ தீபா வேணும்னே போய் சொல்லி பிரச்சனை பண்ண நினைக்கிறீங்களா? ஐயோ நான் அந்த மாதிரி சொல்லமா. அது அவ தேவையில்லாம நம்ம குடும்பத்தை தலையிடுறது தப்புன்னு சொல்ல வந்தேன். என்னாச்சு பத்தியா? அம்மா வேற சண்டை போட்டு லாவணியாவை கூட்டு போயிட்டாங்க. நமக்குள்ள வேற அடிக்கடி சண்டை வருது. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? போதுங்க, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேச எல்லாராலையும் முடியும். தீபா சொன்னது பொய்ன்னு நினைச்சா அது பொய்யாவே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும். அன்னைக்கு நீங்க தீபாவை புரிஞ்சுப்பீங்க. உண்மை புரிய வரும்போது புரியட்டும் துளசி. ஆனா இப்ப நமக்குள்ள எதுக்கு இந்த தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் தான் கேக்குறேன். துளசி, எனக்கு தீபா போய் பார்க்கணும் போல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க எதுக்கு அவளை பார்க்கணும்? ஒன்னும் தேவையில்ல, போங்க. நீங்க பாரு துளசி, என்னால்தான் அவ எக்ஸாம் எதாவது போயிட்டாலும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் வா, அவளை போய் பார்த்து சமாதானப்படுத்திட்டு வரலாம். எனக்காக வா துளசி. தேவையில்லாம ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் வா, போயிட்டு வந்துடலாம். சரிங்க, போலாம். சரி, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. சரி.
அப்புறம் துளசி, ஆ? உங்க அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். தீபா போய் பார்த்துட்டு நேரம் உங்க வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம். பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? எங்க கிடைச்சது அவ்வளவு பணம்? யார்கிட்ட கடன் வாங்குனீங்களா? அதான் சொன்னல, கையில கல்ல விழுந்தாது நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு. அப்போ இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்குனீங்களா? பின்ன கடனை வாங்குறதுல என்ன தப்பு? உன் சித்தி பேசின பேச்சுக்கு தலையை அடமானம் வச்சாது பணத்தை திருப்பி தந்தானே ஆகணும். ஏங்க, அப்பா தான் பொறுமையா பணம் கொடுத்தா போதும்னு சொன்னார்ல, எதுக்கு இப்ப தேவையில்லாம கடன் வாங்குனீங்க? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்குனீங்க? அதை நம்மளால கட்ட முடியுமா? ஐயோ துளசி, இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆற? நான் ஒன்னும் கடனெல்லாம் வாங்கல, தெரிஞ்சவங்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். நமக்கு பணம் வந்து திருப்பி கொடுத்துடலாம். யார்கிட்டங்க? எப்போ ஹெல்ப் பண்ற வெங்கடேசன் சார் இப்ப ஹெல்ப் பண்ண முடியாம இருக்காரு. வேற யார்கிட்ட வாங்குனீங்க? ஐயோ, ஒரு விஷயம் சொன்னா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேப்பியா? எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கினேன். விடு துளசி, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீங்க கோவப்படுறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. மறைக்காம உண்மையை சொல்லுங்க. பணத்தை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? எப்பா மா தாயே துளசி, பணம் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு கேள்வி கேட்கறது அப்புறமா இருக்கட்டும். உன் சித்தி நம்ம வீடு வரைக்கும் வந்து நம்ம மானத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. மொதல் அவங்க வாய் அடைக்கணும். அதுக்கு மொத்தமா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்க அப்பா கையில கொடுக்கணும். மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ இதான் முக்கியம். முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா, போ துளசி, ரெடி ஆயிட்டு வா, போ.